மாமா உங்களுக்கு ஷேவிங் க்ரீம். தேங்க் யூ. உனக்கு பெர்ஃப்யூம். தேங்க் யூ. தாத்தா உங்களுக்கு சோப். தேங்க் யூ வெரி மச். கோதை உனக்கு நெயில் பாலிஷ். தேங்க் யூ. ஷாம் உனக்கு ஸ்ப்ரே. தேங்க் யூ. அத்தை உங்களுக்கு ஸ்வீட்ஸ். தேங்க் யூ. gift எல்லாம் சூப்பர்மா. சாரி ராதிகா, ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல நீங்க வந்த ட்ரெயின் மிஸ் ஆயிடுது. பட் நான் மிஸ் பண்ணாம உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? என்னவா இருக்கும்? நீயே சொல்லிட. எதுவுமே எனக்கு சஸ்பென்ஸ் வச்சா பிடிக்காது. ஓகே, இந்தாங்க உங்களுக்காக ஒரு ஷர்ட். பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. மத்தவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் நீயே சொல்லிட. அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தீந்துடும். ஆனா இந்த கிஃப்ட் தீராது. ஆமா. இது உங்களுக்கு பிடிக்கலன்னு தூக்கி போட்டாலோ இல்ல பழசாயிடுச்சுன்னு தூக்கி எரிஞ்சாதான் இது உங்களை விட்டு போகும். ஐயோ, நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் இதை போடுறதுக்காகவே நான் என் உடம்பை இப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். எஸ், இதான் உங்களுக்கு கரெக்ட் ஃபிசிக். தேங்க்யூ. சரி கண்ணன், நான் உங்க எல்லாருக்காகவும் கிஃப்ட் வாங்கினேன். நீங்க எனக்காக என்ன வாங்குனீங்க? சாரி, மத்தவங்க தான் வாங்கல, நீங்களுமா? இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா. நீ கொடுத்த சட்டையை இப்போ போட்டுன்னு வந்துட்டுமா? ஓஎஸ். ஒரு நிமிஷம். ராது, என்ன ராது, நீ எங்க போனாலும் நான் கூட்டு போறேன்னு சொல்லிருக்கேன்ல. எங்க அம்மா தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். போராதிகா போ. உலகத்தையே சுத்தின முருகருக்கு அல்வா தான். ஆனா அவங்க அப்பா அம்மாவை சுத்தின பிள்ளையாருக்கு ஞானப்பழம். பிள்ளையார் மாதிரியே இருக்கிற உங்க அம்மாவை சுத்தி ஒன்ன கரெக்ட் பண்ற பாரு. ஆண்டி கபடி கபடி கபடி. இருக்கும் காலு வலிக்கிறதுடி. உன் கண்ணனுக்காக நீ விரதம் இருக்கணும், நான் ஏண்டி இருக்கணும்? நான் விரதம் இருந்தா என் கண்ணை வந்து தொலைச்சிட போறாருடி. வயிற்ற வேற பசிக்கிறது. ஒருவேளை சாப்பிடலனா ஒன்றும் ஆகாது. ஆமாண்டி, சொல்லுவேன். உன் வயசு என்ன என் வயசு என்ன? இப்ப என்ன நோக்கு பசிக்கிறது, அவ்வளவுதானே? ஆமா, வா. ராதிகா, ஸ்லிப் ஆட போறேன், நல்லா பிடிச்சுக்கோ. பாட்டி என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை. அவன் வண்டியில் வர புகையை விட உன் கண்ணில் ஜாஸ்தி வருதேன்னு பார்த்தேன். கேள்வி வெறுப்பேத்தாத, அப்புறம் பில் கொடுக்காம போயிடுவேன். ஜாக்கிரதை. அப்ப எல்லாரும் வந்தாச்சு. நிச்சயதார்த்த பத்திரிகையை படிச்சுட்டுமா? இப்போ என்ன அவசரம்? இன்னும் கல்யாண பேச்சு ஆரம்பமாகலையே. என்ன பேசணும்? கௌரிய பத்தி தான். வரதட்சணை வாங்குற சட்டப்படி குத்தம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? ஒரு சொம்புக்கா மடமேடையிலே பையனை அரெஸ்ட் பண்ணாலே அந்த நியூஸை நீங்க படிச்சிருக்கோ இல்லையோ? தாத்தா கொஞ்சம் சும்மா இருக்கல. என்னது, ஒரு பெரிய மனுஷன் சபையில 4 வார்த்தை பேசக்கூடாதா? சரி, வாயை பொத்திக்கிறேன். சட்டம் போட்டவாளே வண்டி வண்டியா வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணினா. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன மாமா இது? எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சும்மா இருடா. எது ஒண்ணும் கல்யாணத்துக்கு முன்னமே கராரா பேசிக்கணும். நாளைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரக்கூடாதோ இல்லையோ? என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணுனா என்ன கேட்டாலும் கொடுத்துருவேல. சரியா சொன்ன நீ. எங்க பொண்ணுக்கு 100 பவுன்ல நகை போடுறோம். அப்புறம் இந்த வெள்ளி சீர்வரிசை 20 கிலோ. மாப்பிள்ளைக்கு 10 பவுன்ல செயின் வைர மோதிரம். அப்புறம் கார் வேணும்னு கேட்டா அதையும் வாங்கி கொடுத்துடுறோம். மேற்கொண்டு என்ன வேணும்னு மாப்பிள்ளையாத்துக்காரா சொன்னா செஞ்சிடுறோம்.
வாய்க்கு வந்தபடி பேசாதேள். அத்தனையும் தங்கத்துல செஞ்சு போடணும், வெறும் கில்ட்ல செஞ்சு போட்டுறாதேள். சார், எங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்க. அண்ணன் நாங்கள் 3 பேர் இருக்கோம். அம்மா சொன்னது அத்தனையும் தங்கத்திலேயே இருக்கும். கார் கூடவா? எங்க மருமகளே மகாலட்சுமி, அவ எங்க ஆத்துக்கு வந்தாலே போதும். மகாலட்சுமினா கையில இருந்து தங்க காசே கொட்டும், வெறுமனே சொல்லப்படாது. நாடி ஆயிண்டே இருக்கே, நான் பத்திரிக்கை படிச்சுட்டுமா? அதான் நாளை ஆறுதுன்னு சொல்கிறேல, அப்புறம் எதுக்கு பத்திரிக்கை படித்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நேராக தட்டை மாற்றிக்கலாமா? ஏன் கண்ணா அவசரப்படுற? எல்லாம் முறைப்படி நடக்கட்டுமே. கோத கல்யாணம் சட்டுப்பட்டு முடிஞ்சா தானே அடுத்தபடி அவன் கல்யாணத்தை பத்தி பேசுவா. அதான் அவசரம். என்ன கண்ணா, நான் சொல்றது சரிதானே? சம்மந்தி, தட்டமா சுண்டலாமா? நடக்கட்டும். திட்டல் பெரியாத்து கண்ணன் அவர்களின் பௌத்திரியும் திரு சுந்தரம் அவர்களின் குமார்த்தியுமான கோதைக்கும் குடவாசல் கோடி கன்னியாதானம் மங்களநாதன் தாத்தாச்சாரியார் அவர்களின் பௌத்திரனும் திரு பத்மநாபன் அவர்களின் சீமந்த புத்திரனுமான சிரஞ்சீவி சாரங்கராஜனுக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தட்ட குடும்பம் நீங்க அதை எடுத்து கொடுத்துருங்க. நல்லபடியா ஆச்சு. அடுத்த சமாச்சாரத்துக்கு போங்கோ. சட்டு புட்டுன்னு கல்யாண தேதியை முடிவு பண்ணுங்கோ. ஆத்துல நிறைய வேலை கிடக்கு. அதிக நாள் தள்ள வேண்டாம். பக்கத்துல ஒரு முகூர்த்தம் இருந்தா பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துட்டா போகுது. இந்த மாதம் 15ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு ஓகே. சம்பந்திக்கு அதுக்கு முன்னாடியே வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனையே கிடையாது. மாப்பிள்ள பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. அடிக்கடி திரும்பி திரும்பி பாக்குறாரு. யாராவது போய் பொண்ணை அழிச்சு நல்லாமே. ஏன் பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா டெஸ்ட் பண்ண போறடா? ஷியாம், பெரியவா பேசும்போது குறுக்க பேசப்படாது. ராதிகா, போய் கோதி அழிச்சுட்டு வாமா. வந்து இந்த மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய மண்டபமாவே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு உறவுக்காரா கொஞ்சம் ஜாஸ்தி. சேப்பாக்க ஸ்டேடியம் ஓகேயா? அட் டைம் லட்சம் பேர் பார்க்கலாம். வாமா, பெரியவாளை சேவிச்சுக்கோ. உட்காந்துக்கோ. பொண்ணு பார்க்க மூக்கு முடியுமா லட்சணமா இருக்கா. எம் பேத்தியாச்சே. பேசிட்டே இருக்காதீங்க. சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பாருங்க. அதான் எல்லாம் பேசியாச்சு. கல்யாண தேதி நிச்சயம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? செத்தருங்க, அந்த மாலை எடுங்க. என்ன
பந்தி ரெடி தான், எல்லாரும் சாப்பிட போலாமே. வாங்க, ஆமா எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. அதுவும் கரெக்ட் தான். எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. அதை விட்டாத, அது உங்க அம்மா. ஏண்டா யானடா அது? டேய், உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தாண்டா, பேசாம விளையாடு. ஆமா பத்மஜா, மாப்பிள்ளையாத்துக்காரா இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் இதை பண்றேன் அவ்வளவு பண்றேன் ஏன் கமிட் பண்ணிட்ட? தெரிஞ்சுதான் பண்ணி சொன்னேன். இன்னைக்கு நான் கோதைக்கு பண்றத நாளைக்கு 1 மடங்குக்கு 3 மடங்கா வசூல் பண்ணிடுவேன். எப்படின்னு கேக்குறேளா? எனக்கு 3 பசங்க இருக்காளே, வர மாட்டு பொண்ணுகிட்ட வசூல் பண்ணிட மாட்டேனா என்ன? இப்படி ஒரு ஐடியா இருக்கா உனக்கு? இது வரைக்கும் சொல்லவே இல்லையடி. என் மாட்டு பொண்ணு கொஞ்சம் புத்திசாலி தான். அப்புறம் பண்ணி, நீங்க ராதிகாவுக்கு என்ன செய்யணுங்கிறத இப்பவே சொல்லிடுறேன். அவளுக்கு 50 பவுன்ல நகை போட்டுருங்கோ. அண்ணா பொண்ணாச்சே, அதனால கொஞ்சம் குறைச்சுட்டேன். கண்ணனுக்கு 10 பவுன்ல செயின் போட்டுடுங்கோ. எங்கள்ட்ட கார் இருக்கு, அதனால கார் கேட்க மாட்டேன். ஏன் ஒரு ட்ரெயினே வாங்கி கொடுத்துட சொல்லு. சரிதான். என்னம்மா எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா? காரு கீருன்னு இப்போ பாரு கோச்சின்னு போயிட்டா. வாடா வா, இப்பவே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? என் மருமக சமத்து தான், உன்னை கைக்குள்ள போட்டுண்டா. உன் மாட்டு பொண்ணும் என் மாட்டு பொண்ணு மாதிரிதான். இப்பவே பாரு, புருஷனை கைக்குள்ள போட்டுனுட்டா. என்னை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. வாங்க பண்ணி போலாம், வாடி. பழி விடுறா புள்ள, தாண்டி வாங்க. கமெண்ட் கதாநாயகா. என்னடா சுந்தரம் முறைக்கிற? கண்ணம் பேசுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் பொண்டாட்டி பத்தி பேசுறதுனால அவன் சிபாரிசுக்கு வந்தா சரி, அவளாத சின்ன சிரிச்சுகள். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு என்ன? மனுஷால ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா பேச விட மாட்டேல. டேய், ஒரு விஷயத்தை மட்டும் நீ ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கோ. ராதிகா அவ அண்ணா பொண்ணுங்கிறதுனால இவ சிபாரிசுக்கு வந்த போது அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதுவே நம்ம ராகவன் ஷியாமுக்கு பாக்குற வேத்து பொண்ணா இருந்தது, இவ்வளவு நாள் பத்திரகாளியா இருக்க மாட்டாளோ. கிரகச்சாரம் வழிய விடுறா. எந்த காலத்திலையும் ஆம்பளைங்கிறவன் பொண்டாட்டிக்கு பயந்துதான் இருப்பான் போல இருக்கு. என்ன கண்ணா? நான் சொன்னதை கரெக்ட்னு ப்ரூவ் பண்ற மாதிரி கண்ணை ஓடுறான் பாரு. எதுக்கு? ராதிகாவை சமாதானப்படுத்துறதுக்கு. ஆனா பசங்களா, நீங்க 2 பேரும் போக முடியாதுன்னு. என்ன, உங்களுக்கு பொண்டாட்டியே வரலையே? ஆனா நான் இப்ப போறேன். என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல, தூங்கறதுக்கு போறேன். குட் நைட். குட் நைட். டேஷாம், நாம பிறந்த நேரம் இந்த ஆத்துல நம்மள கண்ணனை விட ஒரு படி கம்மியா தான் மதிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த ராசி நம்ம பொண்டாட்டிங்க வரைக்கும் தொடரும் போல இருக்கே. நீ ஆளை செலக்ட் பண்ற போல இருக்கு. டேய், என்ன சே பைத்தியமா? யாரா சொன்னா உனக்கு? அதான் பார்த்தேனே, ஆபீஸ் ஸ்டாஃப் சௌந்தர்யா தானே?